அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒண்ணு பார்க்க போறோம். அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்க போறாங்க. மேலும் இது எப்போது வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதே தவிர குடும்பத் தலைவிகளுக்கு மேலும் சில புதிய சலுகைகளும் வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிடிச்சுக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு முதன்முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிடிச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிடிச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக பொது பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் குடும்ப தலைவிகளுக்கு புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தகுதியுள்ள மகளிருக்கான மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 திட்டம் அமலுக்கு வந்தது. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகளால் கொண்டு செல்லப்பட்டது. இந்த திட்டத்தை பல்வேறு அரசுகளும் விரிவாக்கம் செய்து வருகின்றன. அதன்படி தமிழ்நாட்டில் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. தாவேக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மகளிருக்கான உரிமை தொகையாக ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தாவேக ஆட்சியில் முதலில் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் மற்றும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த அறிவிப்பை சபாநாயகர் வெளியிட்டுள்ளார். இதனால் தாவேக அரசு சார்பாக தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை முதல் பட்ஜெட்டிலேயே முதல்வர் விஜய் வெளியிடுவார் என்று கூறப்படுகிறது. அதே போல தாவேக தேர்தல் அறிக்கையில் குடும்பத்திற்கு 6 சிலிண்டர் திட்டம், உயர்கல்வி மாணவர்களுக்கான திட்டம் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை தவிர மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் குறித்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் விரிவாக்கம் குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தி இருந்தார். அதன்படி மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து வருகின்றனர். அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. முதல்வர் விஜய் ரூபாய் 2500 தொகை அறிவித்தவுடன் அடுத்த மாதம் முதல் அனைவரின் வங்கி கணக்கில் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.